உன்னதமான கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை குறித்து ஆழமாக படித்து வருகிறோம். கடந்த வாரத்திலையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரித்து சிலுவையில் அறையப்படுகிற நிகழ்ச்சிகளை குறித்து நாம் படித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 13 உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்னும் தலைப்பின் கீழாக நல்ல பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை தியானிக்கத்தக்கதாக ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம் ராஜா. இதோ இம்மட்டும் எங்களை வழிநடத்தி அப்பா பாதுகாத்து வந்த தேவன் இப்பொழுதும் கூட ராஜா இந்த பாடத்தை படிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும்படியாகவும் ராஜா நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, பாடத்தை படிக்க தேவையான ஞானத்தை தாருங்க ராஜா. இந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யாவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆம் தகப்பனே, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்தியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து அப்பா எங்களுக்கு அனைத்து விதமான ரகசியங்களையும் வெளிப்படுத்துங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், மார்க் சுவிசேஷ புத்தகம் கொடுத்து படிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பாடம் 13 உயிர்த்தெழுந்த கர்த்தர். இந்த பாடத்தினுடைய முன்னுரை மற்றும் மனநவசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பொதுவாக ரட்சிப்பின் திட்டத்தில் கிறிஸ்துவனுடைய மரணம் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்ன அந்த மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஜெயமாக ஆண்டவர் விழுங்கினார் என்று வாசிக்கிறோம். மரணத்தோடு கூட ரட்சிப்பு முடிந்து விடவில்லை. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்த சிந்துதலோடு கூட முடிந்து விடவில்லை. இரத்த சிந்துதலும் அவருடைய மரணமும் என்ன நம்பிக்கையை கொடுக்கிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய முழு சாராம்சம் என்று சொல்லலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காட்சி. உயிர்த்தெழுந்ததோடு நிறுத்தவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய்விடலை. அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார். அவங்களுக்கு மாத்திரம் தெரியப்படுத்தினார்னா இல்லை, சீசர்களுக்கும் தரிசனமாகிறார். சீசர்களோடு நிறுத்தி விடுகிறாரா என்று கேட்டால், இன்னும் அவர் தெரிந்தெடுத்த சில பாத்திரங்களுக்கு அவர் தரிசனமாகி அந்த தரிசனத்தின் வழியாக தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி. இவர் உயிருள்ளவராய் காண்பித்தால்தான் கொலேசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய இந்த ஞான ஸ்நானம், பாவ மனுஷன் மரித்து உயிரோடு பாவம் இல்லாத மனுஷன் எழும்ப வேண்டும். இந்த ஞானஸ்நானம், ஞானஸ்நானத்தினுடைய உண்மையான ஒரு நிறைவேறுதலை இங்கே நம்ம காண முடியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. யாரை இவர்கள் அடித்து கொல்ல முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால், ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். இந்த ஜீவாதிபதியை கொலை செய்து ஒருவேளை சாத்தானுக்கும் சாத்தானோடு சேர்ந்த சில நபர்களுக்கும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும்னா, இதோடு முடித்து விட வேண்டும், இதோடு முடித்து விட வேண்டும். எனக்கு படிக்கும்போதெல்லாம் ரொம்ப பிரியமான ஒரு பகுதி. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வேறொரு பார்வையில் பார்க்க போகிறோம். இதை நான் லைட்டாக ஆரம்பத்திலேருந்து அப்படியே சொல்லுகிறேன், கொஞ்சம் புரியும் என்று நம்புகிறேன். ஏரோது சாத்தானால் தூண்டப்பட்டு சிறு பிள்ளைகளெல்லாம் கொல்லக்கூடிய காட்சியை காண முடிகிறது. சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய சங்காரம், 2 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் கொல்லப்படுகிற இந்த காட்சி. அதற்கு நடுவில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து அழகா இந்த குடும்பத்தையும் கிறிஸ்துவையும் அழகாக பாதுகாத்துட்டாரு.
பிள்ளையை கொல்ல தேடினவன் மரித்து போனான் என்று சொல்லி சொன்ன அந்த அழைப்புக்கு பின்பாக அவர் உள்ள வர்றாரு. இப்போ பிள்ளையை கொல்ல தேடினவன், இந்த பிள்ளையை கொல்ல தேடின இந்த சாத்தான் திரும்ப அவரை கொலை தேடுறான், கொலையும் பண்ணிவிட்டான். யூதர்களுடைய ஒத்தாசையோடு கொலையும் செய்து விட்டான். கொலை செஞ்சதோடு கூட ஒருவேளை அங்கே பயங்கரமான ஒரு குதூகலம் ஏற்பட்டிருக்க வேண்டும். யார் யாருக்கு என்று சொன்னால், இந்த மரணம் என்ற வார்த்தைக்கும் இந்த பாதாளம் என்ற வார்த்தைக்கும் இந்த சாத்தானுக்கும். நான் சொல்கிறேன், இந்த மூணையும் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டராக நீங்கள் வச்சுக்கோங்களேன். மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் சாத்தானுக்கும். இந்த மரணம் உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆதாமு ஏவாளுக்கும் முதலாக இந்த பயம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த உடனே அவர்கள் அந்த குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் வருகிற சப்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறாங்க. பயம் என்று சொன்னால் பயத்தினுடைய உச்சம் மரண பயம். இப்போ மரணத்தை பார்த்து உலகமே பயந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் பாதாளம் உலகமே பயந்து கொண்டிருக்கிற இன்னொன்று. பாதாளம் என்று சொன்னால் ஆங்கில வேதாமத்தில் கிரேவ் என்று சொல்லுவாங்க. கிரேவ். இந்த கிரேவ்லேருந்து ஒருவேளை உயிரோடு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால் அவனை யாரும் மனுஷன் ஏற்றுக்கிற மாட்டாங்க. பிரியமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்பா ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்கப்பான்னு சொல்லுவாங்க. அடக்கம் பண்ண அவர் கண்ணை திறந்து எந்திரிச்சு வந்தால் பேயின்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உலகமே இந்த கிரேவை பார்த்து பயந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமாக இன்னொரு ஆளுக்கு யாருக்கு பயம்னா சாத்தானுக்கு பயம். இந்த 3ஐயும் ஆண்டவர் ஜெயிக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தினுடைய கூர் ஒன்று இருந்தது. இந்த கூரை பார்த்து எல்லாருமே பயந்து கொண்டிருந்தாங்க. மரணமே உன் கூர் எங்கேன்னு கேட்குறாரு. பாதாளத்தை பார்த்து எல்லாருமே பயந்து கொண்டிருந்தாங்க. பாதாளம்தான் ஜெயிக்கிறதா தெரிந்தது. பெரிய வீரர்களையும் பாதாளத்தில் விழுக வச்சது, கோழைகளையும் பாதாளத்தில் விழுக வச்சது, பெரிய வெற்றியாளர்கள் திறமைசாளர்களையும் பாதாளம் விழுங்கினது. ஆனால் இந்த 3ஐயும் கர்த்தர் ஜெயிக்கிறார், ஜெயகர்த்தராக. தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் மார்க்கு 16வது அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்றான். அவர் உயிர்த்தெழுந்த காட்சி, உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக அங்கே கடந்து வர ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாரு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. இதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். மிகவும் நல்ல ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். நம்ம பாடத்தினுடைய முதல் கேள்விக்குள்ளாக கடந்து போவோம். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பாஸ்டர்? சரி, உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை நான் வேறொரு கண்ணோட்டத்தோடு கூட உங்களுக்கு முன்னால் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். சுவிசேஷங்கள் அத்தனையும் அவர் மரித்த அந்த நாளை ஆயத்த நாளாய் பாவிக்கிறது, ஆயத்த நாளாய் சொல்லுகிறது. அவர் ஆயத்த நாளிலே ஓய்வு நாளினுடைய ஆரம்பத்திற்கு முன்பாகவே அவர் தன் ஜீவனை விட்டார். அவர்கள் கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஓய்வு நாளுக்கு முன்பாகவே அவர் மரிக்கக்கூடிய காட்சியை காண முடிகிறது. தன் ஜீவனை விடுகிறார். அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. லூக்கால கந்தவர்க்கங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள் என்று காண முடிகிறது. ஓய்ந்திருந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களாம் எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாங்கன்னா கல்லறையின் இடத்திற்கு போகிறார்கள். இந்த சூழ்நிலையை கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு அழகாக பயன்படுத்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுந்ததை ஓய்வு நாளாய் பாவிக்கிறது. இந்த இடத்துல இந்த அருமையான
இந்த கூட்டத்தார் செய்த ஒரு காரியத்தை வைத்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 53 வாசிக்கிறேன். அதை இறக்கி, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டால் அவருடைய சரீரம் கேட்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் கேட்கப்பட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகள் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள். இங்கே அழகா ஒரு தெளிவான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்படுகிறது. என்னவா? கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள். இந்த கற்பனையின்படியே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் அழகா இதே ஒரு பிக்சரைஸை சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் நமக்கு திரும்ப கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால் கற்பனையின்படியே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. இப்போ கற்பனையின்படி ஓய்ந்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த உரிமை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து தெளிவாக இதில் ஒரு காரியத்தை காட்டுகிறார். இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆதியில் முதலாய் அந்த முதல் சிருஷ்டிப்பின் வாரத்தில் 6வது நாளில் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாமு ஏவாளுக்கும் ஆண்டவர் தான் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மாதிரியை முன்வைக்கிறார். பாவத்தினுடைய விளைவு நிறைய சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய பார்வையில் பாவத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா மறதி. மனுக்குலத்துக்கு மறதி வந்து விட்டது. மனுக்குலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்து விட்டது. திரும்ப அதை நினைப்பூட்டும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கும் போது மன்னா பொழிவின் வழியாக திரும்ப அவங்களுக்கு ஒரு நினைப்பூட்டலை வைக்கிறார். 6 நாள் மன்னா பொழியும், 6வது நாள் 2 மடங்கு பொழியும், எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 7வது நாள் பொழியாது. திரும்ப நெக்ஸ்ட் வீக் 6 நாள் பொழியும், 6வது நாள் 2 மடங்காக பொழியும், எடுத்து வச்சுக்கணும். 7வது நாள் பொழியாது. 40 வருடம் திரும்ப இவர்களுக்கு எப்படி தாண்டி இருந்து காமிச்சாரோ அதே மாதிரி தேவலோகத்தின் உணவாகிய மன்னாவை இந்த பாவிகளுக்கு கொடுத்து அந்த பாவிகளுக்கு அந்த கூட்டத்தாருக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் திரும்ப ஒரு மாதிரியை முன்வைக்கிறாரு. சரி, மறந்து போயிடக்கூடாதுன்னு கல்லில் எழுதியும் கொடுக்குறார், கற்பலகையில் எழுதியும் கொடுக்குறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். 40 வருஷம் வனாந்திரத்தில் இந்த கல்வியை கற்றுக் கொடுத்துட்டாரு, எழுதியும் கொடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடன்படிக்கையை மறந்து திரும்ப மறதி வந்துருச்சு. அவர் அந்த பூமியில் வந்து பிறக்கிறாரு, மேசியாவாக வந்து பிறக்கிறாரு. மேசியாவாய் வந்த இந்த ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். தம்முடைய வழக்கம் என்று சொல்லுது. என் பார்வையில் இந்த வழக்கம் எங்கே உள்ள வழக்கம்னா பரலோகத்திலும் அவருடைய வழக்கம் அதுதான், பூமியிலையும் அவருடைய வழக்கம் அதுதான். அவர் வழக்கத்தில் திரும்ப அதை நினைப்பூட்டி தன்னை திரும்ப மாதிரியாக காட்டுறார். எப்படி ஆதாம் ஏவாளுக்கும் அவர் மாதிரியாக காட்டினார், அதே மாதிரி இதுதான் ஓய்வு நாள்னு மாதிரியை திரும்ப காட்டி மாறாத ஒரு நினைவு சின்னமாய் திரும்ப அவங்க மனசில் வேறொரு காரியத்தை பதிய வைக்கிறார். எதன் வழியானா அவருடைய மரணத்தின் வழியாக. மரணத்திலையும் அவர் ஓய்ந்திருக்கிறார். இதை ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இது உண்மையாக புரியும் என்று நான் நம்புகிறேன். இதை உதாரணமாக அடியனையும் வைத்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
ஒரு இன்றைக்கு உலகமே நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. சரி, அதை நம்ம அந்த தேதியை நம்ம ரொம்ப கான்ட்ரவர்சியலாக யோசிக்காமல் ஜென்ரலாக யோசிக்க போகிறோம். டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக கையை தூக்கி சின்ன பிள்ளையும் சொல்லிவிட முடியும். டிசம்பர் மாதம் 25. அது ஒவ்வொரு வருடமும் வேறு வேறு கிழமைகள் வரும். அந்த கிழமை நம்ம பிரச்சனை இல்லை. என்னுடைய தாயார் மரித்தார்கள். அவர்கள் மரித்த அந்த தேதி எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அந்த தேதி ஒவ்வொரு வருஷமும் வரும்போது அது வேறு வேறு கிழமைகளில் வருகிறது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் மரித்த இந்த மரணத்தில் உலகமே நம்பி இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கொண்டாடுகிற இந்த பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை தவிர வேறு ஒரு நாளும் வரமாட்டேங்குது. இதை இன்னும் வேறு பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவர் இந்த வருஷம் இந்த தேதியில் உயிர்த்தெழுந்தார், இந்த தேதியில் மரித்தார். அடுத்த வருஷம் எந்த தேதியில் மரிப்பார்னு சொல்ல முடியாது, எந்த தேதியில் உயிர்த்தெழுவார்னு சொல்ல முடியாது. யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என் ஆண்டவர் எப்போ மரிக்கிறார் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பை எடுத்திங்கன்னா கிழமை ரொம்ப முக்கியம். திரும்ப கற்பனையின்படி அவர்கள் ஆயத்த நாளில் அவர் உயிரை விடுறாரு. கற்பனையின்படி ஓய்ந்திருக்கிறாங்க. மறுநாள் ஓய்வு நாள், வாரத்தின் 1ஆம் நாள் அவர் உயிர் தெழுகிறார். அது வாரத்தின் 1ஆம் நாள். தெளிவாக திரும்ப தன்னுடைய மரணத்தின் வழியாகவும் உயிர்த்தெழுது வழியாகவும் திரும்ப ஒரு சாட்சியை முன்வைக்கிறார். அழகா சிருஷ்டிப்பின் மாறாத நினைவு சின்னமாய் இந்த ஓய்வு நாளை கர்த்தரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், தன்னுடைய உயிர்த்தெழுதலிலும் தன்னுடைய மரணத்திலும். மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அடுத்த கேள்வியாக, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருந்தது. அது எவ்வளவு மகத்துவமானது ஒரு பாஸ்டர்? இதுவரைக்கும் இந்த கல் புரட்டப்பட்டது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு பிரியமான ஒரு பகுதியும் கூட இது. நீ பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே என்று சொல்லுகிறார். அந்த கல்லாய் இந்த கல்லையும் நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த கல் ஜீவாதிபதியை, மரித்த ஜீவாதிபதியை கண்ட கல். இந்த கல் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சங்கிலிகள் பிணைக்கப்பட்ட கல். இதுவரைக்கும் எந்த கல்லறையும் கொடுக்கப்பட்டிராத ஒரு பெரிய பாதுகாப்பை உணர்ந்த கல் இந்த கல். இதுவரைக்கும் யாரும் வைத்திராத வெர்ஜின் டூமில் வைக்கப்பட்ட இந்த கல். ஆனால் இந்த கல் புரட்டப்படுகிறது. எப்படி புரட்டப்படுகிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுதலை சந்திக்கிறது. ஜீவாதிபதி உயிர்த்தெழுகிறார். இந்த கல் தான் ஒரு முன்னோடியான கல். இந்த கல்லை நான் ஒரு கேப்ஸ்டோனாக நான் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே நம்ம பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த கல்லும் தலைக்கல் தான். என்ன தலைக்கல் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலுக்கான தலைக்கல். நித்திய ஜீவனை சுகந்தரிப்போம், இனி மரணத்தை ருசி பார்க்காததை உணர்ந்த ஒரு கல். ஒருவேளை லாசருக்கு வைக்கப்பட்ட கல் கூட திரும்ப லாசர் மரிச்சிட்டார். அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த உயிர்த்தெழுதலை பார்க்கல. ஆனால் இந்த கல், புரட்டப்பட்ட இந்த கல் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு திறந்த கல். மன்னன் வசனத்திலிருந்து இதை வச்சிங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தி ரைசன் கிரைஸ்டை பற்றி ஒரு சாட்சி பகரக்கூடிய இந்த கல் தரிசனமாகிற ஒரு காட்சி.
இதை பவுலப்போஸ்தலர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதும்போது அழகா இங்கே ஒரு பெரும் கூட்டத்திற்கு தன்னை காண்பிக்கிறார். இந்த மார்க்கு சுவிசேஷத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய காரியத்தை வெளிக்காட்டாமையே செய்து கொண்டிருந்த மாதிரி தெரிந்தது. ஆனால் இங்கே வெளிக்காட்டுகிறார். வாஸ்திரமா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு பெரும் கூட்டத்திற்கு தன்னை உயிருள்ளவராய் அவர் காட்டுகிறதை நாம் காண முடிகிறது. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் பிரதானமாக ஒப்பு கொடுத்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின் 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோப்புக்கும் அதற்கு பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்போ ஒரு பெருங்கூட்டத்திற்கு அவர் தரிசனமாகிற காட்சியை காண முடிகிறது. தரிசனமாகி பவுலப்போஸ்தலர் எழுதுகிறார், என்னை நான் எப்பொழுதெல்லாம் இந்த பகுதியை வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் உள்ளம் தொடப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவுல் சொல்கிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். ஒருவேளை இதை கண்டு கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு அவர் தரிசனமாகணும்னு ஆசையாக இருக்குது? அவர் வரணும், அவரை பார்க்கணுன்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? எனக்கு அந்த வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். ஒருவேளை நம்ம உயிரோடு இருக்கும்போது அவர் வந்தாலும் நாம் மறுரூபமாகி பரலோகத்துக்கு கடந்து சென்று அவரை சந்திப்போம் என்ற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதற்கு ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? மிகவும் அழகான விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். பாடத்தின் அடுத்த கேள்வியாக, கல்லறைக்கு சென்ற பெண்கள் யார் யார் பாஸ்டர்? சரி, கல்லறைக்கு சென்ற பெண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சரி, இந்த கல்லறைக்கு சென்ற இந்த பெண்களை கொஞ்சம் அப்படியே நிதானித்து பார்த்தோம்னா, இந்த மார்க்கு அழகாக எழுதுவார். எனக்கு இந்த பகுதியும் கூட கொஞ்சம் நான் யோசித்து பார்த்ததுண்டு. மார்க்கு 16வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாயிலில் இருக்கிற கல் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே இந்த பெண்களை முன்வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி முன்வைக்கணும்னா, இந்த மகதலேனா மரியாள், யாக்கோப்பின் தாயாகிய மரியாள், சலோமே, இவங்கெல்லாம் எதை பார்த்தவங்கன்னா லாசருவை உயிரோடு பார்த்தவங்க. 4 நாள் ஆயிடுச்சே நாருமேன்னு சொன்ன லாசருவை இவர் அழைக்கும் போது உயிரோடு லாசரு எழுந்து வந்ததை பார்த்தவங்க. அங்கே கூடி இருக்கிற அந்த கூட்டத்தை யோவானில் வாசிக்கப்புறம் வரக்கூடிய காலாண்டு யோவான் புஸ்தகத்தில் இருக்கிறது. யோவான் இந்த 11வது அதிகாரம் முடிஞ்சு 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா, அவன் உயிரோடு இருக்கிறத கண்டு நிறைய பேர் அவரை விசுவாசித்தாங்களாம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்தாங்களாம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் மத்தியில் உயிர்த்தெழுதலை நம்புகிற நிறைய பேர் இவருடைய என்ன சொல்லன்னு சொன்னால், இந்த லாசருடைய உயிர்த்தெழுதலை பார்த்து ஆமாம் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு நம்பின இவங்க இந்த மேசியா மரித்து போன உடனே இவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினவர்னு நம்பினவங்க
இவர் மரித்து போன உடனே எல்லாம் தளர்ந்து போய்விட்டது. இவங்களுக்கே விசுவாசம் இல்லை. ஒருவேளை விசுவாசம் உள்ளவங்களாக இருந்திருந்தாங்கன்னா, அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன்னு சொன்னாரே, அவர் உயிர் தெழுந்துருவார்ப்பா, வாங்கப்பா அவரை நம்ம போய் பார்த்து நம்ம வீட்டுக்கு கூட்டு வரலான்னு வேறு ஆயத்தங்கள் இல்லாமல் போயிருந்திருப்பாங்க. ஆனால் போகும்போது இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தை என்னை சில நேரங்களில் தொடும். இதுபோல் நானும் கூட அவிசுவாசமாக இருக்கிறேன்னா, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, கல்லை நமக்காக யார் புரட்டுவான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். அப்போ கல்லை புரட்டணுன்னா அவர் உயிர் தெழுந்திருக்க மாட்டார்னு தானே போயிருந்திருக்கணும். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் உயிர் தெழுந்தார். நான் உங்களை மறுபடியும் காண்பேன் என்று சொன்னார். ஆனால் இவங்க நம்பலை, விசுவாசிக்கலை. நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த கல்லறைக்கு சென்ற பெண்களைப் போல் இருக்கிறோமா? இல்லை, அவர் உயிர் தெழுந்து விடுவார், நான் கண்டிப்பாக அவரை பார்ப்பேன் என்ற அந்த நம்பிக்கையில், ஒருவேளை அவர் வரப்போகிறார், அவரை கண்டிப்பாக நான் முகம் கொண்டு பார்க்க போகிறேன் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஜீவாதிபதி உயிர் தெழுந்ததோடு விடலை, உயிர் தெழுந்த அந்த காட்சி எல்லாருக்கும் காண்பித்தார். அவர் குஷ்டரோகியை சுகமாக்கும் போது அவங்ககிட்ட சொல்லலை, இதை போய் யார்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் போதும் இதை பகிர்ந்து கொள்ளாதீங்கன்னு சொன்னார். ஆனால் தான் உயிர் தெழுந்ததை எல்லாருக்கும் சொல்ல சொன்னார். ஏன்னா நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அதே போல் அவரே சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு கூட நம்ம பரலோகம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? மிகவும் அழகான விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். மரியாளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் ஏன் தரிசனமாகணும் பாஸ்டர்? சரி, மறுபடியுமாக இதே மரியாளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தரிசனமாகி அவர் உயிர் தெழுந்தவராக திஷ்டாந்தப்படுத்துகிறார். அதில் நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்த இந்த காட்சி, அவர் தரிசனமான இந்த காட்சியை அவர் காட்டினதோடு நிறுத்திவிடலை, அவர்களை திரும்ப ஒரு பக்குவத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அவர்களை கொண்டு வருகிறார். அவர்கள் மேலறையில் கூடி ஜெபிக்கும்போது அவர்கள் நடுவிலே கடந்து வந்து அவர்களுக்கு தரிசனமாகி உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அவர் பிற்பாடு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளையும் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போ அநேக திஷ்டாந்தங்கள் வழியாக அவரை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் அவர் திஷ்டாந்தப்படுத்தி அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் தரிசனமாகி, தரிசனத்தோடு நிறுத்தலை, அவங்களுக்கு அநேக தெளிவான திஷ்டாந்தங்கள் வழியாய் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து, இதோடு அவர் உயிர் தெழுந்துட்டார்னு சொன்னதோடு நம்ம நிறுத்திடலாமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நம்ம புறப்பட்டு போகணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், இதோ பூமியின் முடிபுரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த உயிர்த்தெழுதலில் போய் எல்லாருக்கும் சொல்லணும். இந்த உயிர்த்தெழுதல் தான் 2ஆம் மரணத்திற்கு மேலே அதிகாரம் பெறாத ஒரு உயிர்த்தெழுதல், அதிகாரம் உள்ள ஒரு உயிர்த்தெழுதல். 2ஆம் மரணம் இந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளுகிறவங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் பாவி மரிக்க வேண்டிய இந்த 2ஆம் மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டார். மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவனை திரும்ப கொடுத்தார். அந்த நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் நம் மூலமாய் இந்த சத்தியத்தை எடுத்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். அதற்காய் ஆயத்தப்படுவோம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம மார்க் புஸ்தகத்திலிருந்து படித்தோம். மார்க் புஸ்தகத்திலிருந்து நிறைய காட்சிகளை படித்தோம்.
அடுத்த காலாண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காலாண்டு. யோவான் ஒரு திறமையான எழுத்தாளர். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள், த தீம் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜான் ஒரு அழகான எழுத்தாளர். மீதி இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள் சொல்லாத நிறைய ரகசியங்களை யோவான் எழுதியிருப்பார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஒரு ஐவிட்னஸ் காஸ்பல் என்று சொல்லுவாங்க. கண்கூடாய் பார்த்ததை சொல்லக்கூடிய, உண்மையாகவே வரப்போகிற இந்த புதிய காலாண்டும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நேயர்களே, இந்த பாடம் மிகவும் உங்களுக்கு உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்காக மரித்தார், உயிர்த்தார். அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய சுவிசேஷத்தை உலகெங்கும் எடுத்து செல்ல ஆயத்தமாகவும் நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதும் பாடத்தை நிறைவு செய்யத்தக்கதாக தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, நல்ல பாடங்களுக்காய் நன்றி. நீர் உயிர்த்தெழுந்தது தான் எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற உயிர்த்தெழுதல் என்று நம்புகிறோம். நித்தியமாய் உம்மோடு வாழக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நீர் உயிர்த்தெழுந்தது தான். நீர் உயிர்த்தெழுதலின் தேவன் என்பதை எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இந்த பாடத்தை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய கிருபையினாலே வழி நடத்துங்க. கேட்ட என் ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் வழியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்யவும். மற்றுமாக சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக.